ஒரு வழி மிகுந்த நாட்கள்ல நாங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து வார்த்தைகள் வந்து எங்க வாயிலிருந்து முழுமையா வர முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்க தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனா உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசா வந்து காவல்துறை வந்து பெருசா சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து பல தகவல் கொடுத்தாங்க. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம். ஆனா எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூர்ல நாங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு, நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையில இருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரம் ஆகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்க கரெக்டா போனோம். ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. சோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். இவரை கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க. நாங்க பேசுறதை கேட்கிறோம். நீங்க அமைதியா இருங்க. சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன். கரூர்ல போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல. அவங்கதான் வந்து வரவேற்றாங்க. அவங்கதான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்னு பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சாங்க. எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாலும் அவரே சொன்னாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்ச முழுமையா கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தா கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி
யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம்.